அன்பு தம்பி தென்சென்னை மாவட்ட செயலாளர் விருகை கண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். சிறப்பு வாய்ந்த நிர்வாக குழு கூட்டத்தின் தலைவர், ஒவ்வொரு யாதவனின் முதுகெலும்பாய் வீட்டிற்கும் எங்கள் இளமான தலைவர், ஒவ்வொரு யாதவனின் உயிர்களில் குடியிருக்கும் எங்கள் தலைவர் டாக்டர் டி. தேவநாதன் அவர்களே மற்றும் தேசிய அமைப்பு செயலாளர் அண்ணன் பாசிங்கம் அவர்களே, தேசிய துணை பொதுச் செயலாளர் குணசீலன் யாதவ் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் சென்னை சிங்கம் ஆர்பி விஜயகுமார் அவர்களே, உங்கள் அனைவரையும் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அன்பு யாதவ சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகளாக நாம் ஈரும் இரும்புமாக அலைந்து கிழிந்து நம் சொந்தங்களை சேர்த்து வைத்திருந்ததை நமக்கு அரசியல் கட்சிகள் நம்மை இழிவுபடுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம் இன சொந்தங்கள் ஒவ்வொருவரும் தலைவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் செல்லும் பாதையில் வழியெடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தலைவர் அவர்கள் இப்பொழுது ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டம் வந்து அவர் ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ ஒரு எங்கோ நடத்தியிருக்க முடியும். ஒவ்வொரு யாதவனையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக, மிகப்பெரிய ஓட்டனை நம்ம எல்லாம் திருத்துவதற்காக இதை எந்த யாதவனாலும் செய்ய முடியுமா? இதுவரை நீங்கள் செய்து பார்த்திருக்கலாம் என்பதை கேட்டு பாருங்கள். என் தலைவன் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ண முடியும். இதோ சொல்கிறார்கள், யாதவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று. யார் செய்தார்கள்? எந்த மகாசபை கூட்டம், எந்த ஜாதி கூட்டம் ஒரு பெரிய ஓட்டல் நடைபெறும் என்று சுட்டிக்காட்ட முடியுமா? சவால் விட்டுக் கொள்கிறேன். உங்களால் தான் முடியும், வேறு யாருனாலும் முடியாது. ஒரு வாரத்துக்கு மேல் ஒரு சமுதாயத்தை பற்றி சிபிஎஸ் பாடப்புத்தகத்தில் வந்தது என்பதை எல்லோரும் அறிந்தீர்கள். அதற்காக அதன் தலைவர்கள் எத்தனை ஓட்டுக்காக எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த இன்பத்திற்காக ஓட்டு என்ற ஆயுதத்திற்காக எப்படியெல்லாம் விலை பேசி ஒவ்வொரு பத்திரிகையில் வந்தார்கள். யாதவன் ஒருவனுக்கு பின்னல் ஏற்படும் பொழுது டாக்டர் தேவநாதனை தவிர யாராவது கேள்வி கேட்ட முடியுமா? இதுவரை எண்ணி பாருங்கள். யாரும் இதுவரை கேள்வி கேட்டு கிடையாது. யாதவனுக்கு அவரை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை சிந்தித்து ஒவ்வொரு யாதவனும் அவர் பின்னால் அணிவத்திருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்படுகிறேன். மேலும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக நாம் எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டுகளால் ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் நம்மளை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய ஓட்டு ஒருமுகப்படுத்தவில்லை. திருநெல்வேலியிலும் ராமநாதபுரத்திலும் ஓட்டுகள் நமது ஓட்டு இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் யாதவர் ஓட்டு உண்டு. காரணம், நாம் ஒருமுகப்படுத்தவில்லை. யாதவர் அனைவரும் தலைவர் ஆரம்பிக்க இந்திய மக்கள் கட்சியில் ஒருங்கிணைந்து அவர் பேச்சை வலுப்படுத்தி அவர் இட்ட கட்டளை கேட்டுமாறு இந்த தருணத்தில் நான் அனைவரும் இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். யாதவர்களே அனைவரும் ஒரே தலைவர், யாதவர் தலைவர் டாக்டர் டி. தேவநாதன். வேறு யாரையும் நினைக்க வேண்டாம். அவர் பின்னால் அணிவகுத்து வாருங்கள். அவர் நல்வழி காட்டுவார். 2021 ஒரு யாதவன் கோட்டையில் கொடிக்கட்ட வேண்டும். அதற்காக அனைத்து யாதவர்களும் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, யாதவ இன மக்களே, என்றும் ஒரே தலைவர் டாக்டர் தேவநாதன் என்ற உறுதிமொழியோடு இன்று சென்று இந்த கூட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக தலைவரின் ஆணையை கட்டுப்படுவோம் என்று உணர்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி மாவட்ட செயலாளர் சிவகாசி செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள். யாதவ மகாசபை சார்பில் நடக்கும் நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் தேசிய, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வருக என வரவேற்று, அதாவது நம்ம எம்பிசி வேணும்னு சொல்லி எவ்வளோ போராடிட்டோம். இதுவரை தலைவரும் எவ்வளோ பல போராட்டங்கள் அறிவித்து இதுவரைக்கும் நமக்கு எந்தவித அரசியல் கட்சிக்கும் நமக்கு இதுவரைக்கும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆனால் இன்னும் நம்ம இறங்கி களத்தில் இறங்கி போடணும்னு தலைவர் எதிர்பார்க்குறாங்க. நம்ம நிர்வாகிகள் ஒரு ஒற்றுமையோடு இருந்து போராடி எம்பிசியை மேற்கொள்கிறது நம்மளுடைய இது. இதுவரைக்கும் எந்த ஒரு பிறந்த சமுதாயத்தையும் எந்த தலைவர்களும் நம்ம ஒரு தொலைக்காட்சியில் சமுதாயத்தை பற்றி போட்டது கிடையாது. நம்ம அந்த பெருமை நம்ம சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் நம்ம தலைவரால் கிடைச்சிருக்கு. ஆகையால் இன்னும் ஒரு போராடி நம்ம எம்பிசி நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷன் டயத்தில் நம்மளோட ஓட்டு வங்கிய ஒரு தலைவர் யாருக்கு கைவிட்டாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அன்பு அண்ணன் 21 உடையார் அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டு அகில உலகிலும் வாழ்ந்து வருகின்ற யாதவ மக்கள் வாழ்வுக்காகவும் வசதிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அல்லும் பகலும் அயராது உண்ணாமல் உறங்காமல் ஓய்வு கொள்ளாமல் வைத்து வெற்றி கொடி நாட்டி வீரபோசு கொண்டு வருகின்ற ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு மாவீரன், ஒரே ஒரு இளஞ்சிங்கம் அவர்தான் நமது தேசிய தலைவர் தங்க தலைவர் டாக்டர் தேவநாதன் அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாநில அமைப்பு செயலாளர் அப்படியே பம்பர மாதிரி சுழண்டு சுழண்டு வேலை செய்கிறார் ஐயா. எங்கள் செயலாளர் அமைப்பு செயலாளர் குணசீலன் அவர்களுக்கும் மாநில அமைப்பு செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அனைத்து தலைவர்களையும் செயலாளர்களையும் நமது யாதவ சொந்தங்களையும் நாடி நரம்புகளையும் இதய துடிப்புகளையும் அவர் எல்லோருக்கும் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இப்போ நமக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இது 3 நம்மளுக்கு மிக முக்கியமான வாழ்க்கை என்று நம்ம தலைவர் அவர்கள் பல மேடைகளே முழக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அவருடைய ஒவ்வொரு முழக்கங்களும் அப்படியே நெஞ்சில் ஈட்டி பாயிற மாதிரி இருக்கும். நம்மளை யாதவரை மிகவும் பிற்பத்தோர் பட்டியலை சேர்கின்றாங்க. திமுகட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, ஏடிமிகளும் கேட்டு பார்த்தாச்சு. நம்ம எல்லாம் திமுகவும் ஓட்டு போட்டிருக்கோம், ஏடிமியும் ஓட்டு போட்டிருக்கோம், எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். நம்மளுக்கு பிற்பத்தோர் பட்டியலை சேரு அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் நம்ம தலைவர் சரியான பதில்களை நம்ம டிவியில் வீண் டிவிலாம் விளம்பரம் சொல்கிறார். அவர் பேச்சாலும் கேட்கும்போதெல்லாம் புல்லரிக்குதுயா ஐயா. நம்ம ஆளு யாதவர் திமுகவில் இருக்கான், ஏடிமிங்கில் இருக்கான். அவன் என்ன செய்யறான், நம்ம ஓட்டு கேட்கும்போது நம்ம யாதவர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் யாதவருக்கு ஓட்டு போட சொல்கிறோம்? நீ ஒரு பிள்ளையை சேர்க்க போனீங்கன்னா அங்கே நான் ஏடிமிங்கன்னு சொன்னால் சீட்டு கொடுத்துருவானா, இல்லை டிமிங்கன்னு சொன்னால் சீட்டு கொடுத்துருவானா? அது ஜாதி தான் கேட்குறாங்க அப்படின்னு தலைவர் அவருக்கு அழகாக சொன்னார். அதெல்லாம் கேட்டு கேட்டு எங்கள் குடும்பத்தாரெலாம் அப்படியே மிதமதங்கி போயிட்டாங்க. ஆகவே வருகின்ற காலத்திலே நம்ம தங்க தலைவர், தானே தலைவர், மனிதகுல மாணிக்கம், மக்கள் காவலர் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும், அவருக்கு கொடுக்கின்ற திட்டங்களையும், கொண்ட கொள்கை, அமைத்து கொண்ட பாதை, ஏற்றுக்கொண்ட பயணம், அவர் தீட்டிய திட்டம், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி, நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டு, எதையெல்லாம் இங்க தலைவர் சொல்கிறாரோ, அவர் எங்கெல்லாம் வழிகாட்டுகிறாரோ அதுக்கெல்லாம் தலைவர் நீங்கி அவர் வழியே செல்வோம் 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 என்று கூறிக்கொண்டு நமது தலைவருடைய பேரும்புகளும் வானலாக உயர்ந்து காலத்தால் அழிக்க முடியாத காவியமாகி காலங்காலமாக நம்ம தலைவர் அவர்கள் யாதவ சமுதாயத்துக்கு தொண்டு செய்து பேரும் புகழும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.